கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27, 33 ஆகிய வசனங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கர்த்தருடைய பிள்ளையில் அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ, நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல இந்த உலகத்துக்குள்ள காரியத்துக்காக நம்ம வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறோமா? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், நற்கர் நடுகிற பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தன் ஜீவனை வெறுத்தாச்சா? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, தனக்காக வாழ்றாங்க, சுயம் சாகல. அதான் பெரிய பிரச்சனை, சுயம் சாகல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். கர்த்தருக்காக நம்ம அந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை சீசனா இருக்க முடியும். தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும், யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, நம்ம வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்தாச்சா? அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். ஏன்னா சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்திலே தினம்தோறும் செய்தி கேட்பீங்க, சில குடும்பத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்திலே ஊழியம் கூட செய்து கொண்டிருப்பீங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், இன்னைக்கு ஏன் குடும்பத்துக்குள்ள நிறைய காரியத்துல போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஒரு சகிப்பு தன்மை இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுக்காம இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய எத்தனையோ காரியங்கள், வெறுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. மாம்சத்தினுடைய ஒரு கேரக்டர் ஒரு 17 இருக்கு. நம்ம இதயத்திலிருந்து புறப்படுற ஒரு 13 கேரக்டர் இருக்கு. கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் உள்ளதான் கிடக்கு. நிறைய குடும்பத்திலே இந்த பழைய ஜென்ம சுபாவம், இந்த மாம்ச கிரியை, இந்த மாம்ச செயல்கள் கூடயே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு எல்லாமே தடையா மாறிடுது. ஒரு குடும்பத்திலே
ஒரு சகோதரி வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு நான் மிஷினரியா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதே போல நார்த்ல ஒரு பட்டணத்தை காமிச்சு இந்த பட்டணத்துக்கு போய் சொல்லிட்டாரு. அந்த வாலிப மகள் வீட்டில் சொல்லும்போது வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வாலிப மகளுக்கு சொந்தத்திலே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. ஒரு 5 வருஷம் ஆச்சு. 2 பையன் இருக்கான். கணவர் பிரச்சனை, பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மகள் முழு நேரம் நான் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க. ஆனா நார்த்து போக முடியல. ஏன்னா வீட்டில் 2 பையன் இருக்கான். வீட்டினுடைய குடும்பத்துடைய தேவைகள் முழு நேரமா அர்ப்பணிச்சாங்க. மிஷினரி ஊழியத்தில் போய் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணியாச்சா அதுல உறுதியா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு அனுபவ சாட்சி மாதிரி சொல்ல முடியும். நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டால் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உண்டு. எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் இல்லை. வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இல்லை. தியானிக்கிற அனுபவம் இல்லை. ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு நாம் மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்த ஒரு நபர். ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்க்கையில நான் வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். காலை வேளையில நிறைய குடும்பத்திலே எதெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க. நான் வியாபாரத்துல இருந்தனால 7 நாள் வியாபாரம் பார்ப்பேன். காலையில இருந்து ராத்திரி வரைய வியாபாரம் பார்ப்பேன். 2015 முதல்ல ஞாயிற்றுக்கிழமை முழு நேரம் கடை அடைக்க ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை என்னோட சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் வேண்டாம், 6 நாள் வியாபாரம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா வசனத்தை வாசிக்க நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி சொல்லி பார்க்கும்போது வசனத்துக்கு கீழ் படிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. 2015 முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கடை அடைச்சிட்டு சர்ச்சில் போய் என்னோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 4 சர்ச்சுக்கு போவேன், இல்லை 5. பக்கத்துல எங்கெல்லாம் சர்வீஸ் எல்லா பக்கம் போயிட்டு வந்துடுவேன். வசனத்துக்கு கீழ்படிய வியாபாரத்துல நிறைய போய் பேசுவேன். ஏன்னா கையில காசு இருக்காது. போய் பேசுவேன். பொருள் வாங்க விற்க எத்தனையோ காரியத்துல போய் பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை வாசித்து பார்த்தேன். பைபிள் ஃபுல்லா வாசிக்க ஆரம்பிச்சேன். பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள் சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில எல்லாமே நஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது எல்லாமே நஷ்டம், தோல்வி, ஃபெயிலியர் மாடல். அப்ப எதெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது எங்கெல்லாம் உண்மையா எப்படி வாழலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சேன். கடன், அந்த கடன்ல இருந்து வெளியில வரேன். வீடை விற்றேன். எல்லாம் நஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டு இருந்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 நாள் உபவாசம் போட்டு நான் அந்த பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் ஒரு 40 நாள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு தேவனோட சமூகத்துல காத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் எனக்கு வேலை கிடைச்சது. சர்ச்சில் வேலை செய்யும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன,
ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம, ஏதோ ஒரு காரியத்திலே அடிமையில இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் தன் ஜீவனை வெறுக்கணுமா? நான் 2016 ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது மிஷினரியா போன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியம் எதெல்லாம் இருக்கு? தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் வாலிப வயசுல ஒப்பு கொடுத்தேன், ஆனா நான் கர்த்தருக்காக செய்ய முடியல, கேட்டா எனக்கு வீட்டுல அப்படி கமிட்மெண்ட் இப்படி கமிட்மெண்ட் பலது சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில இருந்துச்சு, எனக்கு கடன் இருந்துச்சு. ஆனா 2016 நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான் வழி நடத்துறார். ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணுமா? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, போராட்டங்கள், இதுலயே லைஃப் போயிட்டு இருக்கு. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு சீசரா இருக்க முடியும். நம்ம சீசரா இருக்கும்போது தான் நம்ம போய் ஆத்தும பாரத்தோடு போவோம், சுவிசேஷம் அறிவிப்போம். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கும்போது எத்தனையோ குடும்பத்துல வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கலை. அதுலதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன் அதை மறுபடியும் சொல்ல வேண்டியது அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் நம்ம கர்த்தருக்கா கண்டிப்பா சீசரா இருக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே மோசே குறித்து எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு குடும்பத்துல இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்திலே வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காமல் இருக்கிறதுனாலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். முதல்ல என்னை நான் வெறுக்கணும். நான் கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த உலகத்துல எந்தெந்த காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நான் வெறுத்துடணும். அப்பந்தான் நான் கனி கொடுக்க முடியும், கர்த்தருக்கா எழுந்து பிரகாசிக்க முடியும். தேவ திட்டத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான், தேவ சித்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான், தேவனுக்கு பிரியமானபடி வந்தா மட்டும்தான் பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும், உண்மையா வாழ முடியும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், நற்கிரியை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மம் செய்ய முடியும். இதெல்லாம் எப்ப சொல்லி பார்க்கும்போது வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான். சில குடும்பத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தகப்பன் தாய் அவங்களுக்கு மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். சில குடும்பத்துல மனைவி பிள்ளைகள் அவங்களுக்காக வாழ்ந்தே முடிச்சிருவாங்க. சில குடும்பத்துல சகோதரன் சகோதரி அவங்களுக்காக வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லட்ச லட்சமா பணம் சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு இதுக்கே பேரும் 24 மணி நேரம் வாழ்க்கை யாருக்குன்னு சொல்லி கேட்டா என் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா அப்படியே சொல்லி முடிச்சிருவாங்க. கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சின்ன கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல சொல்ல முடியாது. நான் 2016 40 நாள் பாஸ்டிங் போடும்போது நான் அந்த உலகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன், என் கை பரலோகத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லி 40 நாள் உபவாசம் போட்டேன். என் வாழ்க்கையில நான் நிறைய கடன்ல கஷ்டப்பட்டதுனால
உபத்திரத்தோடு உபவாசத்தோடு இருக்கும்போது நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். பரலோகத்துல வரும்போது ஆத்துமா கொண்டு வரணும். பரலோகத்துக்கு வரும்போது சும்மா கையை வீசிட்டு போகக்கூடாது. கோடி கணக்குல ஆத்துமா கொண்டு வரணும். அதுதான் ஜெபம். கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சிலையும் வேலை பார்த்தேன், பைபிள் காலேஜும் படிச்சேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவன் அருளி அப்ப மினிஷன் கொடுத்தாரு. ஆன்லைன் மூலியமா எல்லா தேசமும் சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 21 வருஷம் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. செய்தி கேட்டதுக்கு அப்புறம் ஜெப குறிப்புக்காக என்கிட்ட கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, 21 வருஷம் நான் வீட்டில் தான் இருக்கேன். செல்போன், டிவி இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் செல்போன் பார்க்கல, டிவி பார்க்கல. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கேன். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றேன். வீட்டுல முழங்கால் நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வேற தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல வெளியில போக முடியல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற இடத்துக்கு போக முடியல. ஆனா வீட்டுக்குள்ள இப்ப திறப்புல நிக்கிறாங்க. பைபிளை வாசி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு அனுபவ சாட்சி. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். எத்தனையோ ஜெப குறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, நாங்க இப்ப செல்போன் ரொம்ப பாக்குறது இல்லை, இப்ப நாங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், இப்ப முழங்கால நின்று ஜெபம் பண்றோம், தேவனை தேடுறோம். 24 மணி நேரத்துல முதல்ல எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசுக்காக ஒரு மனுஷன் எழுப்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, தேவையில்லாத நபர்கிட்ட பழகக்கூடாது, தேவையில்லாத வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. எத்தனை காரியங்களை வெறுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முதல்ல வீட்டுல எதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது, வீட்டுல என்னெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் நான் எப்படி இருக்கேன் ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிச்சேன். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் நம்ம இயேசுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லாம பேசியாச்சு அப்படின்னாலே கரையாயிருது, மாம்ச கரைப்பட்டுருது. அப்புறம் ஆவியில இருக்க முடியாது, மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிருவாங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் பேரும். நிறைய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத நபர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத நபர்கிட்ட பழகும் போது நம்மளோட வாழ்க்கை கரையா மாறிடும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம சீசரா இருக்கணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன? ஏன்னா சில குடும்பத்திலே ஃபேமிலிக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருப்பாங்க, கர்த்தருக்காக ஓட மாட்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. பணம் சம்பாதிக்கணும், நகை சொத்து சேர்க்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், காரு, இந்த உலகத்தில் உள்ள காரியத்துக்கு மட்டுமே 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக என்னைக்கு எழுப்பி பிரகாசிக்க முடியும்? ஏன்னா கடைசி காலத்துல எல்லார் வீட்லயும் பணம் தேவைப்படுது. வாடகை கூட்டிட்டு எல்லாமே கூட்டிட்டு மாசம் கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வேணும் வீட்டுக்கு. அதுக்கே வேலை செஞ்சு எல்லாம் டைம்லாம் போயிருது. கர்த்தருக்காக ஒரு மனுஷன் எழும்பணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்கள், தன் ஜீவனை வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாள்ல, அப்பா நான் பொய் பேச மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்மானம், ஏகப்பட்ட பொருத்தனை தேவனோட சமூகத்துல ஞானசான் எடுக்கும்போது, நற்கனை எடுக்கும்போது, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி நம்ம சொல்லும் போது எத்தனை காரியத்தை நம்ம பொருத்தனை பண்றோம், எத்தனை காரியத்தை நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். நம்ம வாழ்க்கை அதே போல இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தால் எத்தனையோ மிஸ்டேக். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், சின்ன சின்ன காரியத்தை கூட வெறுக்க முடியலையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? நிறைய குடும்பத்துல அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு நாள் முடிஞ்சே போயிரும்.
ஒரு நாள் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நேரம் நியாய தீர்வு தான். கேட்பாரு, இந்த பூமியில 24 மணி நேரம் இருந்துச்சப்பா, உனக்கு நான் தாளந்து கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? சில குடும்பத்துல ஜெபிக்கிற அபிஷேகம், சில குடும்பத்துல சுவிசேஷ அபிஷேகம். எல்லாத்துக்கும் நம்ம பரலோகத்துல போய் கணக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அறிந்த பின்பாக நம்ம என்ன செய்யறோம்? 24 மணி நேரம் என்ன செய்யறோம்? இரவும் போலும் கர்த்தருக்கா வாழ்றோமா, இல்ல என்ன செய்யறோம்? லூக்கான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். எல்லாருக்கும் தெரியும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாழ்ற வாழ்க்கை உண்மையிலே தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஏன்னா சில குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி டெய்லி கேட்பீங்க. லூக்கா 12, 47, 48 ஆகிய வசனம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும். அப்ப எஜமானுடைய சித்தம்னா என்ன? எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், உலகம் முழுதும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அது சீசருடைய கடமை. ஒரு குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அப்படின்னாலே அவங்க சீசர் தான், அவங்க சீசர் தான். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களோ, நம்ம எல்லாருமே சீசர். சீசராக்கப்பட்ட பின்பாக நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய கட்டளை என்ன? உன்னை போல பிறனை நேசி, அன்பு கூர்ந்தால் மட்டும்தான் நம்ம கற்பனையை கை கொள்ள முடியும். அப்பதான் நம்ம சீசரா இருக்க முடியும். தன் ஜீவனை வெறுக்கணுமா? இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தை கூட வெறுக்க முடியல. இதெல்லாம் வாழ்க்கையில அப்படியே ரியலா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போயிடும். தன் எஜமானோட சித்தத்தை அறிந்தும், எஜமானோட சித்தம் தெரியும், 24 மணி நேரம் எப்படி வாழணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை. இப்போ வாசல் திறக்கப்பட்டிருக்கு, செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போயிட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்க போறதில்லை, ஜெபிக்க போறதில்லை, தேவனோட சமூகத்துல காத்து இருக்குல்ல. இதெல்லாம் எத்தனையோ குடும்பத்துல மிஸ்டேக் இருக்கு. ஒருவேளை யாராவது இன்னைக்கு காலைல நான் புதுசா கேட்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி, நான் கர்த்தருக்காக உண்மையா வாழணும், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், எஜமானோட சித்தம் என்ன? எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை அர்ப்பணிக்கணும். தன்னைத்தான் வெறுத்து, இன்னைக்கு தன்னைத்தான் வெறுக்கிற குடும்பம் எங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை, இருதயம் ஃபுல்லா கசப்பு, இருதயம் ஃபுல்லா வெறுப்பு. இதான் நிறைய குடும்பத்துல இருக்கு. ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இரவும் போலும் தேவனை தேடுங்க, சீசரா மாறுங்க, கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகள் எல்லாம், எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துடணும் அப்படிங்கிறது.
ரவிராஜுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல நான் சின்ன வயசுல வேலை பார்த்ததுனால, நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு வியாபாரம் தான் பிடிக்கும், வேலை செய்ய தான் பிடிக்கும். ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வேலை செய்வேன். வியாபாரம் தான் எனக்கு தெரியும். ஆனா கடன்ல கஷ்டப்படும் போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் வெறுத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த வியாபாரத்தை வெறுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன்னு சொல்லி முதல்ல ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போகாம சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் பாவத்துல இருக்கேன், எங்கெல்லாம் மனம் திரும்பணும், விக்கிரத்துக்கு லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன், மாந்திரிக்கு லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன், எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் துன்மார்க்கமான காரியம், நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எங்கெல்லாம் அடிமையா இருக்கேன், ஒவ்வொன்றா கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. செல்போன்ல 8 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கை 8 மணி நேரம் கெட்டு போயிருது. ஆன்லைன்ல இல்லை ஒரு பிஸ்னஸ் இல்லை அது வேற, அவங்க வேற, அவங்க சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சாஃப்ட்வேர் லைன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அதில் தான் வேலையே இருக்கும். ஆனால் சில சின்ன பையங்க கூட, சின்ன பிள்ளைகள் 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டு, அந்த பிள்ளைகளுக்கு செல்போன் கையில் கொடுக்குற யாரு? அம்மா அப்பா தானே. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் கூட கெட்டு போயிட்டு இருக்கு. ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, ஒரு தனி ஜெபம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கல. ஆனால் நான் கிறிஸ்டியன், ஆனால் நான் சர்ச்சுக்கு போகிறேன், வெளிப்பிரகாரம் நம்ம சொல்லிதான், ஆனால் இருதயத்துக்குள்ள எவ்வளோ காரியம் இருக்கு. அதனால ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்மையிலேயே நீங்க தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டார். 2019 சாம் ஜெபத்துடைய பைபிள் காலேஜில் படிச்சேன். தீமோத்தேயு திருப்பத்தூர்ல ஒரு 75 நாள் தங்கி படிச்சேன். அந்த 75 நாள் தங்கி படிக்கும் போது வீட்டில் மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். அங்கே போய் தங்கி படித்தேன். 2020 என் மனைவி ஒரு 75 நாள் அங்கே பைபிள் காலேஜ் படித்தேன். 2020 மனைவி அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னையே பாப்பா வீட்டில் விட்டு போயிடுச்சு. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை தேடும் போது எதெல்லாம் விட்டுட்டு போகணுமோ விட்டுட்டு போயிடணும். 2019 நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது மனைவி ஃபோன் அடிப்பேன், பார்க்க வரணும், இல்லை இருக்கட்டும் நான் இருக்கேன், இன்னொரு 1 மாதம் தானே அப்படின்னேன். அதே போல் ஒரு 75 நாள் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட வந்தேன். இது போக மற்ற பைபிள் காலேஜ் இருக்கு. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து தேவனோட சமூகத்திலே காத்திருக்கும் போது கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது இடைவெளி ஒரு பகுதி உண்டு. அந்த இடத்துல போய் தேரியாட்டில் போய் காலையில நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அழகா அபிஷேகம் பண்ணி ஆவிக்குரிய வரங்களை தந்தார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும், கனியுள்ள வாழ்க்கை வேணும், தேவனுக்கா எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. உங்களில் எவனாயும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம், இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன காரியத்தோட வெறுக்க முடியல. எப்படி நம்ம கர்த்தருக்கா கனி கொடுக்க முடியும்? கர்த்தருக்கா எழும்பி எப்படி பிரகாசிக்க முடியும்? எப்படி சீசரா இருக்க முடியும்? யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருக்கா சீசனா மாறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல்ல தன் ஜீவனை வெறுத்தாச்சா? கிறிஸ்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட சரீரமா இருக்கா? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பழைய ஜென்ம சுபாவங்கள், பாவ அடிமைகள், நிறைய குடும்பத்துல பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல, கர்த்தருக்கா எழுந்து பிரகாசிக்க முடியல, சீசனா இருக்க முடியல, புறப்பட்டு போக முடியல. நம்ம புறப்பட்டு போனதானே சீசரா இருக்கிறோன்னு அர்த்தம்.
கேட்டனா இன்னும் ஆயத்தமாகல ஆயத்தமாக இப்படியே சொல்லியே முடிச்சிருவாங்க. அதனால ஜெபிக்கிற குடும்பம், இணைந்துக்கிற குடும்பம், தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நான் 2015 கடையில வியாபாரம் பார்க்கும்போதே பைபிள்ல வசனம் வாசிக்கும்போது அப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 2016 சர்ச்சில் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வீலர் வச்சிருப்பேன். அந்த பாக்ஸ்ல ஒரு 50 பைபிள் புதிய ஏற்பாடு மட்டும் வச்சிருப்பேன். சில இடத்துல 100 பைபிள் எடுத்து வச்சிருப்பேன். போகும்போது யார் யாருக்கு பைபிள் வேணுமோ சுவிசேஷம் அறிவிச்சு போயிட்டே இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டு இருப்பேன். 2025 கர்த்தரோட கிருபையினாலே என்னோட அனுபவ சாட்சியும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, 24 மணி நேரத்துல டயத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செலவு எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உலகத்துக்கா, குடும்பத்துக்கா, வாழ்க்கைக்கா இப்படியே ஓடி ஓடியே முடிஞ்சிடும். நிறைய குடும்பத்துல காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கடன், வீட்டுல பிள்ளை பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, வீட்டுல குடும்ப பிரச்சனை, இதுலயே முடிஞ்சிடும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கேட்பாரு, நியாயத்திற்கு நாள்ல கேட்பாரு, உனக்கு நான் ஜீவனை தந்தனேன், நீ எனக்கா என்ன செஞ்ச? நீ எனக்கா என்ன செஞ்ச? நீ எனக்கா என்ன செஞ்ச? இந்த கேள்வி கேட்டால் நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். தன் எஜமானோட சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவார் என்று எழுதப்படும். அதனால பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஆயத்தமாகுங்க. கிருபையின் காலத்துல வாழ்றோம். நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்போம். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதான் பிதாவின் சித்தம். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அது பிதாவின் சித்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதானோட வலது பரிசில் பரிந்து பேசி கொண்டிருக்கார். நமக்காக நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பிதாவின் சித்தம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அர்ப்பணிங்க. நான் சீசனா இருக்கணும்ப்பா, நான் கர்த்தருக்கா வாழணும்ப்பா, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அதுக்காக முயற்சி எடுங்க. ஒருவேளை எனக்கு அப்படி செய்ய முடியல அப்படின்னா, மிஷினரி ஊழியம் நிறைய இடத்துல பண்றாங்க. அவங்களுக்கு காணிக்க கொடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மிஷினரி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காணிக்க கொடுங்க, சர்ச்சு கட்டி விடுங்க. எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவிப்போம். கர்த்தருடைய வருகையிலே நம்ம எல்லாரும் போகணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்துக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க சீசரா இருக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருக்காக வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா, யாரெல்லாம் இதயத்துக்குள்ளே யோசித்தாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் பேசுங்கப்பா, கர்த்தர் பேசுங்கப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வசனப்படி எல்லா குடும்பத்திலும் அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா, அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. உங்களுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள இப்பொழுதே அப்பா ஜீவன் உண்டாகட்டும்ப்பா. கர்த்தருக்கா நாங்க எழுப்பி பிரகாசிக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. கர்த்தருக்கா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாமல் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். உங்களில் எவனாயும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எந்தெந்த காரியத்துல வெறுக்கணுமோ அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் புதிய நாளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா.
கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிறது கிருபை தாங்க. நாங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. கர்த்தருக்காக வாழும் கிருபை தாங்கப்பா. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும் கிருபை தாங்கப்பா. உமக்காக நாங்க புறப்படணும் கிருபை தாங்கப்பா. சுவிசேஷ அறிவிக்கிற அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஜெபிக்கிற பாரம் தாங்கப்பா. ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமகளுக்கு ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. எல்லா ஆத்துமகளும் என்னுடையன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறான் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறவங்களும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்பி ஆசிரிங்க. நிரப்பி ஆசிரிங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். கல்லான இருந்த எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இறையும் தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவே தாங்கப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களை உள்ளத்துல பட்டி பிடிட்டுப்பா. இரவும் போலவும் வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா. வெண் வஸ்திரத்தை தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்கப்பா. கையத்தில் ஆசிரியங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டும். எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசிரியப்பட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா. அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா. வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. சில குடும்பத்துல வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்பருக்கா ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியில ஒரு உயர்வு தாங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டுங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து சீசரா இருக்கணும். அந்த கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. திருமணம் கொண்டாடுறாங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பனை கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க. பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி சாட்சி சொல்றது கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமா இருக்கும். எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி பிறந்த பாவ காரியங்கள், செத்த கிரியைகள், அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், புள்ளி சுனியம், ஏவல், சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவத்துக்குள்ள சிக்கி கொண்டாங்கப்பா. அதுல இருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழணும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தழும்புல கற்கலாம் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்து விதமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருந்த எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாம சுட்டு அறிக்கப்படட்டும். தேவனர்களே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கருத்துல அப்படின்னுப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபி அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட என்ன தேவைகள் எல்லாவற்றையும் தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. வேலைக்கு போறாங்கப்பா. காலையில வாட்ச்மேன் ஜெபிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிறாங்க, ஆர்மியில ஜெபிறாங்க, அதிகாரிகள் ஜெபிறாங்க, தலைவர் ஜெபிறாங்க, டாக்டர் ஜெபிறாங்க, நர்ஸ் ஜெபிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா விவசாயத்துக்கு போறாங்க, சிறுதொழில், சில குடும்பத்திலே கம்பெனி வச்சிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் வேலை பார்க்காங்கப்பா. சில குடும்பத்துல காலவெளியில போட்ல போடுவாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு தாங்க. பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. தேவைகளெல்லாம் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷ ஒரு ஞானத்தினால் நிரப்புங்க. தேவ கிருபையால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஊழியம் பார்க்குறாங்களோ
அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு தேவையிலும் அப்பா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் இணைந்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் எத்தனையோ குடும்பத்துல வெளியே போயிட்டுருக்காங்கப்பா. நிம்மதி இல்லப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல போராடிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. டைவர்ஸ் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்துல டைவர்ஸ் பிரச்சனை, கர்த்தர் சந்திங்க. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்தை திருமணம் முடியாம இருக்கு. வாலிப பையங்க, வாலிப பிள்ளை ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள், அதையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் அவசர தேவைக்கா ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தை சந்திங்க. வீடு கட்டுறாங்க, தடையை நீக்கி போடுங்க. புதுசா தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கர்த்தர் வாசல் திறந்து. சில குடும்பத்துல கால வேளையில வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்கப்பா. இன்னைக்கு உள்ள எல்லா காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக இருக்கணும்ப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்க மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க, கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்க ஜீவன் பேர் பண்ணிக்கிறோம். தேவனர்களே அப்ப மினிஸ்டன் ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை, எந்த குடும்பத்துல எம்ஆர் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் அவசர சிகிச்சை இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கற்பனா தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்துல பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய தலைமுறையால சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்க நாம மாத்திரமே கொடுத்தோம். எல்லா குறைகள் குற்றலாவற்றை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு மூலமா ஜெபினா அவனுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்குங்க எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிங்க. ஸ்கூல் பிள்ளைகள் ஜெபிக்கி, ஹாஸ்டல்ல இருந்து ஜெபிக்கிறாங்க, ஹோம்ல இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர்கள் இருக்காங்க. அவனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. அதிகாலையில் சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க. அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இடம் பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, அந்த எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல தாழ்த்து விடுறது துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எனக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064118 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.